Hello friends, welcome to mahikitchentamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு milk sweet தாங்க செய்ய போறோம். அந்த milk sweet பாத்தீங்கன்னா மூணு பொருள் இருந்தா போதும் ஈஸியா நம்ம பேக்கரியில சாப்பிடுற அதே டேஸ்ட்ல நம்ம செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இப்போ நம்ம milk sweet செய்யிறதுக்கு panல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கங்க. நெய் நல்லா சூடானதும் 1 கப் அளவு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை வந்து நெய்யிலே நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யும்போது ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கட்டிலாம் இல்லாத இருக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு சர்க்கரையும் 3 கப் அளவு பாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்குங்க. பாலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே செய்யுங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கட்டி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே செய்ய ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா டைட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்கான பாலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த மில்க் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இன்னுமே நல்லா டைட் ஆகிடுச்சு. இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டைட் ஆகிடுச்சு. இதில் 4ல் 1 பங்கு நம்ம வந்து மாவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கேசரி மாதிரி இருக்குது. இந்த மாவு வந்து நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மாவு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இதை அப்படியே நம்ம செஞ்சோம் அப்படின்னா கையில் ஒட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சோம்னா கையில் ஒட்டாது. நல்லா பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா டைட் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம பால் உருட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் பால் உருட்டிக்கலாம். சின்னதாக உருட்டிக்கிங்க. அடுத்ததாக நம்ம ஆரஞ்சு கலரை லைட்டாக கையில் உருண்டையாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிக்கிங்க. தட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயிட் கலரு பாலை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் பால் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்து பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.